தம்பியை கடத்தியதாக மர்ம கும்பல் அனுப்பிய மிரட்டல் கடிதம். லெட்டரில் காத்திருந்த ட்விஸ்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் சிக்கிய குற்றவாளி. நடந்தது என்ன? இது குறித்த பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உத்தரப்பிரதேசத்தின் ஹர்தோய் மாவட்டம் பண்டாரஹா கிராமத்தைச் சேர்ந்தவர் சஞ்சய் குமார். இவர் ஒரு கான்ட்ராக்டர். இவரது உடன் பிறந்த சகோதரர் சந்தீப். பணி நிமித்தமாக வெளியில் சென்றிருந்த சந்தீப் 2 நாட்களாக வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் அண்ணன் சஞ்சய் குமாரின் பேருக்கு கடிதம் ஒன்று வர அந்த கடிதத்தை பிரித்து படித்த அண்ணன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த கடிதத்தில் உங்கள் தம்பி சந்தீப்பை கடத்தி வைத்திருப்பதாகவும் அவரை விடுவிக்க வேண்டுமானால் 50,000 ரூபாய் உடனடியாக தர வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் அவரை கொன்று விடுவோம் எனவும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. கடிதத்தை பார்த்ததும் பதற்றமடைந்த சஞ்சய் குமார் செய்வதறியாது புலம்பிக் கொண்டிருக்க, சிறிது நேரத்தில் அவரது செல்போனுக்கு வீடியோ ஒன்று வந்துள்ளது. அதில் நாற்காலி ஒன்றில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சந்தீப் இருந்ததை பார்த்த சஞ்சய் குமார் மேலும் பதற்றமாகியுள்ளார். செய்வதறியாது தவித்த சஞ்சய் குமார் உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு ஓடி நடந்தவற்றை கூறியுள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்ட நிலையில் சஞ்சய் குமாருக்கு யாருடனும் தகராறோ முன்விரோதமோ கிடையாது என்பதை உறுதி செய்து கொண்டனர். பிணைய பணமாக வெறும் 50,000 மட்டும் கேட்கப்பட்டது போலீசாருக்கு சந்தேகத்தை எழுப்பியது. போலீசாருக்கு 50,000 ரூபாய்க்காக நபர் கடத்தப்பட்டாரா என சந்தேகம் எழ, அதன் அடிப்படையில் சஞ்சய் குமாருக்கு வந்த மிரட்டல் கடிதத்தை வாங்கி படித்துள்ளனர். அப்போது அதிலிருந்த டெத் என்ற ஆங்கில வார்த்தை எழுத்து பிழையாக DETH என இருந்ததை கண்டுபிடித்தனர். யாரோ சரியாக படிக்க தெரியாதவர்தான் இதை செய்துள்ளார் என்பதை உணர்ந்துள்ளனர். மிரட்டல் வீடியோ அனுப்பப்பட்டிருந்த சந்தீப்பின் செல்போன் நம்பரை கொண்டு இருப்பிடத்தை ட்ராக் செய்தனர். ருபாப்பூர் என்ற இடத்தில் செல்போன் டவர் காட்டியதை அடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடத்தல்காரர்கள் யாரும் இல்லாத நிலையில் சந்தீப் மட்டும் தனியாக இருந்தது போலீசாருக்கு மேற்கொண்டு சந்தேகத்தை கிளப்பி உள்ளது. எனினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாத போலீசார் சந்தீப்பிடம் என்ன நடந்தது, யார் கடத்தியது, கடத்தல் சம்பவம் குறித்து ஒரு பேப்பரில் எழுதி தரும்படி கேட்டுள்ளனர். உடனே சந்தீப்பும் கடகடவென கடத்தல் சம்பவம் குறித்து பேப்பரில் எழுத, அண்ணனுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் இருந்த DETH டெத் என்ற வார்த்தையை அப்படியே எழுதியுள்ளார். இதை பார்த்ததுமே குற்றவாளி தம்பிதான் என்பதை கண்டுபிடித்தனர் போலீசார். இதற்கு பிறகு தம்பி சந்தீப்பை உரிய முறையில் விசாரித்த போது பயந்து போன சந்தீப் உண்மையை உளறி உள்ளார். சந்தீப் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது சஹாபாத் என்ற இடத்தில் பைக்கில் வந்து கொண்டிருந்த சந்தீப் முதியவர் மீது தெரியாமல் மோதியதில் முதியவரின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சந்தீப்பிடம் முதியவர் தரப்பில் 50,000 ரூபாய் இழப்பீடு கேட்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவ்வளவு தொகை இல்லாததால் சந்தீப் உடன் பிறந்த அண்ணனை ஏமாற்ற முடிவு செய்து கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது. டெத் என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் மிஸ்டேக்காக எழுதி சிக்கிய சந்தீப் மிர்சாப்பூரில் உள்ள கரும்பு கொள்முதல் மையத்தில் அலுவலராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.